நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. இஸ்லாமிய மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய இதையும் தன்னுடைய கொள்கையும் தினந்தோறும் அவர் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, தேவையில்லைன்னு சொல்றேன். என்னை போன்றவர்கள் அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் நம்புறாங்க. தாவேகா என்டிஏ கூட அலையன்ஸ் போகுது, என்னதான் நடக்குது அதுக்கு முன்னாடி உண்மையிலே கூட்டணி குறித்து பேசினாங்களா? நான் பிஜேபியோட கூட்டணி இல்லை, பிஜேபியோட கூட்டணி இல்லை, என்டிஏட கூட்டணி இல்லை, கொள்கையை பாசிச கொள்கையை எதிர்க்கிறேன், ஊழல்வாதிகளை எதிர்க்கிறேன். நான் பாசிசவாதிகள் தான் சொன்னேன், பிஜேபின்னு சொல்ல, மோடின்னு சொல்லல. தினந்தோறும் ஒரு அசைன்மெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க பூரா பயிலும் வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க. சொல்றாருன்னா திமுகவுக்கும் இஸ்லாமியருக்கும் இருக்கக்கூடிய உறவு காலம் கடந்தது, இஸ்லாமியருக்கு அரணா என்னைக்குமே நாங்க தான் இருப்போம்னு சொல்றாரு. அதுக்கு உங்களுடைய பதில்? பாபர் மசூதியை இடிச்சதுக்கு பிறகும் கூட்டணி வச்சது இந்த திமுக தான். இருக்கக்கூடிய அத்தனை என்ஐஏ சட்டங்கள், ஊப்பா சட்டத்தை கொண்டு வரும்போது ஆதரவா கையெழுத்து போட்டது இதே திமுக தான். இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடியதா? ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக நீதி இயக்கம்னு சொல்லிட்டு எல்லா திமுக காரனையும் போய் வீடு வீடாக கொண்டு போய் சேருங்கன்னு சொன்னது அந்த திமுக தான். உங்கள் கட்சியில் மாநில பொறுப்புகளில் எந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்க? நீங்கள் இஸ்லாமியர்களை பாதுகாத்துட்டோம். என்ன பாதுகாத்து? ரிமோட்டை வச்சு டிவியை தூக்கி போட்டு உடச்சிட்டு போன இந்த கமலஹாசனுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி கொடுத்து, காலம் முழுக்க உன்னை திட்டியே தீத்த பிரேமலதாக்கு இன்னைக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி கொடுத்துருக்கு. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இஸ்லாமியர்களுக்கு கூட சீட்டு தரலையே, ஏன் தரல? இதுதான் இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடியதா? அதை சொல்றதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்லையான்னு கேட்குறேன். எஸ்டிபி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து திமுக எதிர்ப்பு அரசியல், மனிதநேய மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து திமுக எதிர்ப்பு அரசியல், தமீம் அன்சாரி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து திமுக எதிர்ப்பு அரசியல். எப்படி எந்த வாஷிங் மிஷின்ல நீங்க போட்டு எடுத்துட்டீங்க? அஜித் பவாரை கேட்டீங்கல்ல, நான் இப்போ உங்களுக்கு கேட்கறேன், நீங்க எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துட்டீங்க? கஞ்சா நேத்து பிடிச்சிருக்கீங்களா இல்லையா? 100 கிலோ நேத்து பிடிச்சிருக்கீங்கல்ல, வா பேசு. 530 கிலோ அன்னைக்கு பிடிச்சிங்களா இல்லையா போன வாரம்? அதை பத்தி பேசு. செல்வி பிரதீபா அவனுடைய பாலியல் வன்புணர்வு கொலையை பத்தி பேசு. 2 வயசு சிறுமியினுடைய பாலியல் வன்புணர்வு கொலையை பத்தி பேசு. மதுராந்தகத்தில் நடந்த 14 வயசு பிள்ளையினுடைய பாலியல் வன்புணர்வு கொலையை பத்தி பேசு. கும்மிடிப்பூண்டியில நடந்த என்னுடைய சகோதரி வீட்டுல இருந்து நடந்து போகும்போது கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கு, அதை பத்தி பேசு. 70 வயசு ஒரு வயதானவரை கொண்டுட்டு 60 வயசு மூதாட்டியை போட்டு 3 பேர் பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கீங்களா, கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கீங்களா? அந்த அம்மா என்ன பண்ண? அவங்களால கத்தக்கூட முடியாதடா பாவீங்களா? அப்போ அப்படிப்பட்ட மனநிலையில இன்னைக்கு தமிழ்நாட்டை கொண்டு போய் நகர்த்திக்கிட்டு நான் இன்னும் பாதுகாப்பா வச்சிருக்கேன். என்னத்தை பாதுகாப்பா வச்சிருக்கிறீங்க? மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றும் வேலையை ஒரு கபட நாடகத்தை மட்டும்தான் இந்த திமுக அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் ஆதரவாளர் திரு ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள். வணக்கம். தாவேகாவுடைய நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில திரு விஜய் அவர்கள் பங்கேற்று இருந்தாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. என்ன சொன்னாரு அங்க? இஸ்லாமியர் சமுதாயத்துக்கு விஜய் சொல்லக்கூடிய மெசேஜ் தான் என்ன? நேற்று ரொம்ப அழகான முறையில, ஒரு சீரும் சிறப்புமான ஒரு முறையில, ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடுகளை அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுடைய மேற்பார்வையில ரொம்ப நேர்த்தியா நடந்திருந்தது. கடந்த ஆண்டுகள்ல ஏதாவது குறைபாடுகள் இருந்துடக்கூடாது, கூட்டம் இதாகிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கவனத்தோட செயல்பட்டிருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட்டம் அதிகமாக வந்தவங்களையுமே எல்லாத்தையுமே மதித்து உள்ளே உட்கார வச்சு எல்லாருக்குமே உபசரிப்பு அதெல்லாமே கொஞ்சம் கூட எந்த விதத்திலையும் குறைபாடுகள் இல்லாத அளவுக்கு நோன்பாளிகளுக்கு என்ன ஒரு மாண்பை கொடுக்கணுமோ அது தமிழக வெற்றி கழகம் நேற்று கொடுத்துருக்கு அப்படின்றதான் பார்க்கணும். அது இஸ்லாமியர்களுக்கு சிறப்பு சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், சிறப்பு அப்படின்றது ரமலான் வாழ்த்துக்கள் சிறப்பு. செய்திகள் அப்படின்னு பார்த்தா, இந்த மக்களையும் மண்ணையும் காக்கணும் அப்படின்றதற்காக எப்படி விக்கிரவாண்டி வி சாலையை விஜய் சாலையாக மாற்றினாரோ, அந்த மாநாடு முதல் மாநாடினுடைய பிரகடனத்தில் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு. என்னன்னா இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்ப தாவேகா என்டிஏ கூட அலையன்ஸ் போகுது, பாஜக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் மொத்தமா நேற்று முடிச்சு விட்டாரு. என்னதான் நடக்குது அதுக்கு முன்னாடி? உண்மையிலே கூட்டணி குறித்து பேசினாங்களா? அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்கிறாரு, எதுக்கும் அடங்கி போகக்கூடிய முகமா இது, என்னை 33 வருஷமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்டாரா இல்லையா? ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே கூட இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய தேசப்பற்ற நான் இப்போ ஒரு இஸ்லாமியனா இருக்கிறதுனால இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு கட்டமைப்பு. நான் தூங்கி எந்திரிச்சா நான் இந்தியன் சொல்லிக்கிட்டே இருக்கணுன்றான், என்னுடைய தேசப்பற்றை நிரூபிக்கிறதுக்காக. ஏன்னா இஸ்லாமியனா இருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரா அவர் இன்னைக்கு நிற்கிறாரு, இஸ்லாமியர்கள் பக்கம் நிற்கிறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலா பிரதிபலிக்கிறாருன்றதுக்காக நான் பிஜேபியோட கூட்டணி இல்லை, என்டியோட கூட்டணி இல்லை, பாசிச கொள்கையை எதிர்க்கிறேன், ஊழல்வாதிகளை எதிர்க்கிறேன், நான் பாசிசவாதிகள்னு தான் சொன்னேன், பிஜேபின்னு தான் சொன்னேன், மோடின்னு சொல்லலை, இந்த ஊழல்வாதிகள் கட்சின்னு சொன்னேன், திமுகன்னு சொல்லலை. இவங்க தினந்தோறும் ஒரு அசைன்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, புரியுதுங்களா? இவங்க பூரா பையிலும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கான், புரியுதுங்களா? திருட்டுத்தனமாக காசையும் சாராயத்தையும் கொடுத்து ஓட்டுகளை வாங்கிடலான்னு சொல்லிட்டு அதை மொத்தமாக ஒரு மடைமாற்றம் செய்து அதை மிகப்பெரிய விளைச்சலோடு அறுவடை செய்யக்கூடியவராக இன்னைக்கு இங்கே நிற்கிறாருன்னா அது அவருக்கு மட்டும்தான் இன்னைக்கு சாத்தியம். காசே கொடுக்காம ஒரு கூட்டம் அலைமோதி கொண்டு வந்துகிட்டு இருக்குது. அதை போதும் என்று சொல்லக்கூடிய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவர் இன்னைக்கு இருக்கிறாரு அப்படின்னா அது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதியாக மட்டும்தான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய தினம்தும் அவருடைய இஸ்லாமிய மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய இதையும் தன்னுடைய கொள்கையும் தினந்தோறும் அவர் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, தேவையில்லைன்னு சொல்றாரு. என்னை போன்றவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் நம்புறாங்க. இப்போ யாருமே வரல, சிறுபான்மை மக்கள் யாரும் வரமாட்டேன், நேற்று வந்தவங்களாம் யாருன்றீங்க, புரியுதுங்களா? இது இப்போ இங்கே தான் எல்லா ஊர்லேயும் இருக்கு. சிறுபான்மை மக்களுடைய வாக்கு விகிதம் கணிசமான முறையில் அந்த இஸ்லாமிய தலைவர்களை நம்புவதிலிருந்து வெளியில வந்துருச்சுன்றது தான் இன்னைக்கு மறுக்க முடியாத உண்மையா. நீங்க மறுக்க முடியாத உண்மைன்னு சொல்றீங்க. திமுக சார்பாகவும் அந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடந்துச்சு. அங்க முதல்வர் என்ன சொல்றாருன்னா, திமுகவுக்கும் இஸ்லாமியருக்கும் இருக்கக்கூடிய உறவு காலம் கடந்தது, இஸ்லாமியருக்கு அரணா இன்னைக்குமே நாங்க தான் இருப்போம்னு சொல்றாரு. அதுக்கு உங்களுடைய பதில்? மாற்று கருத்து இல்லை. பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அதுல இஸ்லாமியர்களையும் கூட்டணியா வச்சுக்கிட்டு தன்னுடைய முரசொலியில 1999 காலகட்டங்கள்ல ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக நீதி இயக்கம்னு சொல்லிட்டு எல்லா திமுக காரனையும் போய் வீடு வீடாக கொண்டு போய் சேருங்கன்னு சொன்னது அந்த திமுக தான். பாபர் மசூதியை இடிச்சதுக்கு பிறகும் கூட்டணி வச்சது இந்த திமுக தான். இருக்கக்கூடிய அத்தனை என்ஐஏ சட்டங்கள், ஊப்பா சட்டத்தை கொண்டு வரும்போது ஆதரவா கையெழுத்து போட்டது இதே திமுக தான். அங்க என்ஐஏ ஊப்பா சட்டங்கள் போன்று எப்படி ஒரு இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் போன்று கட்டமைப்பதற்காக ஒன்றிய அரசு அதை பண்ணியிருக்கோ, அதே போல ஒரு சட்டத்தை ஏடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆன்டி டெரரிசம் செக்யூரிட்டின்ற ஒரு சட்டத்தை போட்டு அதை மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அரசா இருக்கு. இது முழுக்க இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடியதா? கைது செய்யப்படும் போதே அவன் தீவிரவாதி என்ற ஒரு முத்திரையோட தான் கைது செய்யப்படுறான். அதை இந்த ஸ்டாலின் அரசு தான் பண்ணியிருக்கு. இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திராவிட மாடல் விடியல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், இந்த எங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம், இந்த தலைகுனியை விடமாட்டோம்னு சொன்னது வந்ததுக்கு அப்புறம், சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனா நான் இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம், பெண்களுடைய பாதுகாவலனா நான் இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம், போதை இல்லா தமிழகத்தை உருவாக்கிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய எத்தனை விஷயங்களும் இது. மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றும் வேலையை ஒரு கபட நாடகத்தை மட்டும்தான் இந்த திமுக அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சிக்கந்தர் மலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில நீங்க ஏன் குரல் கொடுக்கலன்னு கேட்பதற்கு முன்னாடி அவர் கோர்ட்ல இருந்து நீதிமன்றத்தினுடைய ஆணையை அவர் மதிக்கல, இஸ்லாமியர்களை பாதுகாத்தாருன்னா அது முழுக்க போய் விவாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இந்த இடத்துல விஜய் அவர்கள் எதுவுமே பேசலன்றது சொல்ல வரேன். அதாவது முழுக்க நீங்க ஒரு நாடக கபடதாரியா இருக்கும்போது அந்த இடத்த நான் என்ன பண்ணணும்? மௌனமாலதான் கடந்து போகும். நீ பண்றக்கூடிய இந்த பிரச்சனை எதனால தேவா வந்தது அந்த இடத்துக்கு? அந்த இடத்துல பாத்தியா ஓதக்கூடாது, ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் ஆர்டர் போட்டது? இந்து அறநிலைத்துறை, இந்து அமைப்புகள் போட்டுச்சா? ஆர்எஸ்எஸ் போட்டுச்சா? பாஜக போட்டுச்சா? நீங்க போட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இதை கேட்பதற்கு எந்த இஸ்லாமிய தலைவர்கள் இன்னைக்கு தீரத்தோட செயல்படுறாங்கன்னு சொல்லுங்க. அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? திமுக பக்கம் இருந்தா அப்படியே திமுக செய்யக்கூடியது அத்தனையுமே நியாயமாயிடுமா? அவங்களோட கூட்டணியில இருக்கிற இஸ்லாமிய இயக்கங்கள் எதுவுமே நீ குரல் கொடுக்க மாட்டாங்கன்றீங்களா? முஸ்லிம்காக நிக்கவே இல்லைன்றீங்க. எது குரல் கொடுத்து? நான் என்ன கேட்கறேன்னா, நேத்து இந்த ரிமோட்டை வச்சு டிவியை தூக்கி போட்டு உடைச்சிட்டு போன இந்த கமலஹாசனுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி கொடுத்து, காலம் முழுக்க உன்னை திட்டியே தீத்த ஒரு பிரேமலதாக்கு இன்னைக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி கொடுத்துருக்குறீங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இஸ்லாமியர்களுக்கு கூட சீட்டு தரலையே, ஏன் தரல? சரி, திமுகவை சார்ந்தவர்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொடுக்கலையே, ஏன் தரல? இத்தனை இஸ்லாமிய கட்சிகள் இருக்குது, கொடுத்த ஒரு 3 சீட்டையும் IUML இருந்து, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல இருந்து ஒரு சீட்டையும் புடுங்கிட்டீங்களே. இதுதான் இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடியதா? சொல்றதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்லையான்னு கேட்கிறேன். நீங்க எதன் அடிப்படையில இஸ்லாமியர்களை பாதுகாத்துட்டீங்க?
200 வார்டுகள் இருக்கு சென்னை முழுக்க. எத்தனை கவுன்சிலர்களை வச்சிருக்கீங்க? எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கீங்க? எத்தனை மாவட்ட செயலாளர்கள், தொகுதி செயலாளர், பகுதி செயலாளரை வச்சிருக்கீங்க? எத்தனை மாநிலங்களவை உறுப்பினரை வச்சிருக்கீங்க? பல கேள்விகள் எழும்புது. உங்க கட்சியில மாநில பொறுப்புகள்ல எந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்க? நீங்க வந்து இஸ்லாமியர்களை பாதுகாத்துட்டோம். என்ன பாதுகாத்துட்டோம்? திமுகலே வந்து பாத்தீங்கன்னா முன்னணி தலைவர்கள பெருசா இஸ்லாமியர்கள் யாரும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் உருவாக்கல? அப்படி இருந்து இஸ்லாமியர்களோட ஆதரவை திமுக எப்படி பெறுதுன்னு தான் என்னோட சந்தேகம். இல்ல, அதுதான் சொல்றேன். இன்னைக்கு தலைவர்களை உருவாக்கி தலைவர்களை தன்வசம் வைத்துக் கொள்வதுதான் திமுகவினுடைய ஒவ்வொரு செயலா இருக்கும். இப்போ IUMLன்னு ஒரு கட்சி இருந்தது. அதை வந்து பாத்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய லீக்கா உடைக்கப்பட்டது. எப்போ? திமுக காலகட்டத்துல. ஒன்னு அங்க ஒன்னு இங்க. இவங்களுடைய வேலைகளே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கும்போது நான் இருக்கணும், நான் இருக்கும்போது இவங்க இருக்கணும். ஆக மொத்தம் யாருக்கும் எதுவும் கிடைக்கக்கூடாது, எந்த கிரெடிட்டும் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்றதுதான் இவங்களுடைய எண்ணமா இருக்கும். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது 2007 காலகட்டங்கள்ல. 2004 காலகட்டங்கள்ல நினைக்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சியா உதயமாச்சு. மனிதநேய மக்கள் கட்சி எத்தனையா உடஞ்சிருக்குன்னு மட்டும் பார்க்கணும். நீங்க மதுரை ஜனநாயக கட்சியா தமிழ் அன்சாரி இருக்காரு. இப்ப அவரும் திமுக பக்கம் தான் இருக்காரு. தமிழ் அன்சாரி திருப்பி அவங்க ஆருண் ரசீதும் உடஞ்சிட்டாங்க, அது தெரியும்ல. இங்க இருந்து ஐதர் அண்ணன் தனியா போயிட்டாரு, அது தெரியும்ல. இங்க இருந்து தான் இந்திய தௌஹீத் ஜமாத்து போச்சு. அங்க இருந்து இன்னொரு ஜமாத்துன்னு சொல்லி பாக்கரன் ஆரம்பிச்சு. இப்படி இது எல்லாமே பிளவுபட்டதா போச்சு. புரியுதுங்களா? இன்னைக்கு எல்லாமே இவங்களுக்கு ஒரு மாற்றா வந்ததுதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, SDPI. ஸோ இப்போ SDPIயினுடைய நிலை என்ன? ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில இருந்து திமுக எதிர்ப்பு அரசியல். மனிதநேய மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில இருந்து திமுக எதிர்ப்பு அரசியல். தமிழ் அன்சாரி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில இருந்து திமுக எதிர்ப்பு அரசியல். இப்போ எப்படி எந்த வாஷிங் மிஷின்ல நீங்க போட்டு எடுத்துட்டீங்க? அஜித் பவாரை கேட்டீங்கல்ல, நான் இப்போ உங்களுக்கு கேட்கறேன், நீங்க எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துட்டீங்க? ஏன்னா இவங்க எல்லாமே திமுக ஆதரவா இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் விஜய்க்கு ஆதரவா இருக்கீங்களே, உங்களுக்கு எதுவும் அழுத்தம் தான் வருதா? அழுத்தங்கள் இல்லாமலாம் இருக்காது. தலைவர் தளபதி சொன்னதுதான். இந்த அழுத்தங்களுக்கெல்லாம் அடங்கி போகக்கூடிய ஆள் நான் இல்ல. எந்த அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் பண்ணாததெல்லாம் நான் அத்தனையுமே பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். தனி மனிதனா இருக்கும் போதும் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கூட்டு இயக்கமா இருக்கும் போதும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். இவங்களை போல கட்டி வாய் மூடி, கை கட்டி வாய் மூடி நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இல்ல. இந்த திமுக அரசுல தான் அத்தனை இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய பிணைகளும் ரத்து செய்யப்பட்டிருக்குது. ஏன்? அது உங்களுடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்குது. கொடுத்துட வேண்டியதானே, ஏன் கொடுக்காம இருக்கிறீங்க? ஒரு பிணை கொடுப்பது யாருடைய வேலை? மத்திய அரசாங்கத்தினுடைய வேலையா? அப்ப பிணை கொடுப்பது வரக்கூடிய அத்தனை பேர் விடுதலையாகி வந்துகிட்டு இருக்கிறான். குற்றமற்றவன் சொல்லி விடுதலையாயிருக்கான் 25 ஆண்டுகள் கழிச்சு. இது எவ்வளவு வலியும் வேதனையும் ஏற்படுத்துது. அவனுடைய மனைவிக்கும் மக்களுக்கும் அவன் என்ன பதில் சொல்லுவான்? வரக்கூடியவன் பாதி பேர் பிணமால வந்துகிட்டு இருக்கான். மருத்துவத்துக்கு கூட நீங்க அனுமதி தர மாட்டீங்கன்னா நீங்க என்ன சமூக நீதி காவலன்? நீ என்ன என் சமுதாயத்தை காப்பாற்றணும்? அப்படி வாழ்வதை விட மண்டிக்கிட்டு வாழ்வதை விட செத்துட்டு போற. எதுக்கு நாயா மாதிரி நான் குலைக்கணும்? சிங்கமா கர்ஜித்து ஒரே நாள்ல செத்துட்டு போறேன், எனக்கு அது பிரச்சனையே இல்லைன்ற. அதான் விஜய் சொல்றாரு, மதச்சார்பற்ற சமூக நீதி தான் நம்மளுடைய கொள்கைன்றாரு. அது எப்படி வகையில அதை பின்பற்ற போறாருதான் கேள்வியா இருக்கு. இல்ல, நான் திருப்பியும் என்னன்னா, உங்களுடைய மேடையில அக்கா தாகிரா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு கொடுத்த முக்கியத்துவம் நேத்து வரைக்கும் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல சொல்லுங்க, எங்க பின்பற்றாம போயிடுச்சு? அன்னைக்கு நீங்க அவர் நோன்பு வச்சாரு, இஃப்தார் நோன்பு திறந்த உடனே தொழுகையில ஈடுபட்டார். என்ன பயங்கரமான ஒரு இதை கொண்டு வந்தீங்க. நேத்துமே தொழுதுட்டு போயிட்டாரு. நீங்க எத்தனை பேர் கதறினாலும் இது பண்ணாலும், நீங்க என்ன சத்தம் போட்டாலும் கூக்குரல் இட்டாலும் கதறி சாவுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் தான் என்ன நிலைப்பாட்டுல இருக்குமோ அதை பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. நீங்க எல்லாத்தையுமே பண்ணீங்க, எத்தனையோ விமர்சனங்களை பண்ணீங்க. அத்தனைக்கும் முடிச்சுட்டு டாட்டா கட்டிட்டு வந்தார வெளியே. அது எத்தனை பேர் கதறி செத்துருக்கணும்? அத்தனை பேர் கதறினான்ல. எத்தனை முறை CBI கொடுக்க வரும்போதும் நான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரா? எங்கேயோ ஓடி ஒளிஞ்சாது தேவா? எல்லாத்துக்கும் ஹாயா போயிட்டு தானே வந்தாரு. கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? CBI என்ன பதில் கொடுத்திருக்கிறது? கேட்ட கேள்விகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாருன்னு இல்லையா? உங்களுக்கு CBI சம்மன் கொடுத்தா போக வேண்டியதானே செந்தில் பாலாஜிக்கு. ஏன் பயந்து ஓடுறீங்க? திருப்பி கட்டாயமா வரணும்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க, என் கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் ஏன் கொடுக்கலன்னு கேட்டிருக்கிறாருல. அங்க அப்ப சதி நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? செந்தில் பாலாஜினால சதி நடந்திருக்குன்றீங்களா? நீங்க உறுதியா சொல்றீங்களா? பல தகவல்கள்லாம் இருக்கு, புரியுதுங்களா? உண்மையில சொல்ல போனோம்னா, கரூர்ல ஒரு தெரிஞ்ச நபர் முந்தா நாள் எனக்கு ஒரு தகவல் அனுப்புறாரு. இது உங்களுக்கு இந்த கேஸுக்கு போதுமான ஆதாரங்களை இது தரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆவடியில இருக்கக்கூடியவர் ஒரு திமுகவனுடைய ஒரு பிரமுகர் ஒரு ட்விட் ஒன்று போடுறாரு, ஃபேஸ்புக்கில் பண்ணுறாரு, அடுத்த மகாமகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேற்று எனக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய ஆதாரமான அந்த செய்தி என்னன்னா, அவர் திமுக காரராக தான் இருக்கிறாரு. எங்கள் அண்ணன் பேரை சொல்லி
சொன்ன உடனே உனக்கு என்னன்றது ரியாக்ஷன் தெரியும் அப்படின்னு இருக்கிறார். 10 ரூபா அந்த பாட்டில் பாடின உடனே அந்த சம்பவம் நடக்குது. நடக்குது இல்லையா? இதெல்லாம் ஏன் நடக்குது தேவா? எல்லா பக்கமும் போய்கிட்டு வந்துட்டு தானே இருக்கிறாரு. மலேசியால கூட அதை கூட்டமா? மலேசிய அதிபர் என்ன சொன்னாரு? எங்கள் நாடு பாதுகாப்பு தரக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ள நாடா இருக்குது. விஜய் போன்ற பிரபலங்கள் இங்க வரும்போதும் ஒரு சின்ன இது கூட இல்லாம நாங்க அனுப்பி வச்சிருக்கணும். உள்நாட்டுக்குள்ளே இங்க ஒன்றும் பண்ண முடியல. அயல் நாட்டுக்கார பேட்டி கொடுக்குறான்னு அப்ப என்ன பண்ணணும்? அவன்கிட்ட கொஞ்சம் நீங்க வாங்கி வச்சுக்கணும் அறிவை இல்லையா? இல்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வரக்கூடிய தகவல் என்னன்னா, கரூர்ல வந்து ஷூட்டிங் நடந்திருக்கு, அதுக்கான எவிடன்ஸ் டேம்பரிங்லாம் விஜய் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு என்ன முன்வைக்கிறாங்க. ஷூட்டிங் நடந்திருக்காமா? ஜனநாயகன் ஷூட்டிங் அங்க நடந்திருக்கான். ஜனநாயகன் படம் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சு தணிக்கை குழுக்கு போயிடுச்சு. இவங்கெல்லாம் சுய அறிவோட பேசுறான அறிவு கட்டவனுங்க தான் அறிவு திருவிழா நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், இது தேவா இது வந்து ஒரு கண்டென்ட். இப்போ வந்து ஒரு 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 கட்டமைப்பை இவன் உருவாக்குறாங்க. இந்த திமுகவனுடைய வேலை. கஞ்சா நேத்து பிடிச்சிருக்கீங்களா இல்லையா? 100 கிலோ நேத்து பிடிச்சிருக்கீங்கல்ல, வா பேசு. 530 கிலோ அன்னைக்கு பிடிச்சிங்களா இல்லையா போன வாரம்? அதை பத்தி பேசு. செல்வி பிரதீபா அவனுடைய கொலை பாலியல் வன்புணர்வு கொலையை பத்தி பேசு. 2 வயசு சிறுமியினுடைய பாலியல் வன்புணர்வு கொலையை பத்தி பேசு. மதுராந்தகத்தில் நடந்த பிள்ளையினுடைய 14 வயசு பிள்ளையினுடைய பாலியல் வன்புணர்வு கொலையை பத்தி பேசு. கும்மிடிப்பூண்டியில நடந்த என்னுடைய சகோதரி வீட்டுல இருந்து நடந்து போகும்போது கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கா, அதை பத்தி பேசு. 70 வயசு ஒரு வயதானவரை கொண்டுட்டு 60 வயசு மூதாட்டியை போட்டு 3 பேர் பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கீங்களா, கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கீங்களா? அந்த அம்மா என்ன பண்ண? அவங்களால கத்தக்கூட முடியாதாடா பாவீங்களா? அப்போ அப்படிப்பட்ட மனநிலையில இன்னைக்கு தமிழ்நாட்டை கொண்டு போய் நகர்த்திக்கிட்டு நான் இன்னும் பாதுகாப்பா வச்சிருக்கேன். என்னத்தை பாதுகாப்பா வச்சிருக்கிறீங்க? உங்க குடும்பத்தை தாண்டி இங்க என்ன பாதுகாப்பா இருக்கு? இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது உங்க இப்ப இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுக்கும் நீங்க உண்மையிலேயே திராணி மிக்கவர்களாக இருந்தா, அண்ணாவினுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தா, இந்த பெரியாருடைய கொள்கையை சமூக நீதியை பேசக்கூடியவர்களாக இருந்தா, கலைஞர் வார்த்தெடுத்த கட்சி இன்னைக்கு அதே நிலையில தான் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுக்கும் நீங்க சரியான ஒரு திமுக காரனா இருந்தா சீட்டு கொடுங்க பாப்போம். இல்ல யாருக்குமே கொடுக்கவே முடியாதுன்றீங்க. கொடுங்கன்னு தான் சொல்றேன். மானம், ரோசம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தா கூடு. மக்களுக்கு மானம், சூடு, சொரணை இருக்கான்னு நிரூபிச்சிடுவாங்க. துரைமுருகனுக்கு கொடுத்துருவீங்களா? பொன்முடிக்கு கொடுத்துருவீங்களா? ஏவாவேலுக்கு கொடுத்துருவீங்களா? ஜெகத் ரட்சகனுக்கு கொடுத்துருவீங்களா? அந்த கிட்னி திருடன் சரவணன் இருக்கான சரவணன் கொடுத்துருவீங்களா? கிட்னி முறைகேடு இல்லையா? மாசு மேல என்ன குற்றச்சாட்டு வந்ததுன்னு தெரியும். மாசு கொடுத்துருவீங்களா? யாருக்கு கொடுக்க போறீங்க? இதெல்லாம் நீங்க வந்து இந்த போராட்டத்துல சொல்றப்ப ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து ரஜினியை பத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அதை வந்து ஊடகங்கள் இன்னைக்கு பெருசா பேசுறாங்க. இப்ப பண்ண வேண்டிய வேலைகள் என்ன? நான் என்ன கேட்கிறேன், பேசாத திமுக காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் அவதூறு சொல்லல, திமுகவை தான் சொல்லியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப திமுக அறிக்கை கொடுத்திருக்கணும், நாங்க யாரையும் மிரட்டல, நீங்க ஏன் இப்படி பண்ணிருக்கீங்கன்னு. அதான் நான் தான் சொன்னேன், இவங்களுக்கு அறிவு கிடையாது. அறிவு என்ன சொல்றாருன்ற கருத்து அவங்களுக்கு புரிதல் இல்ல. அவரு ரஜினி அவர்களை வசைப்பாடினாரா? ஏதாவது திட்டினாரா? ஏதாவது அன்பார்லிமெண்ட் வேர்ட்ல பேசினாரா? இல்ல. அவர் என்ன பேசினாரு? நீங்க இப்ப வந்து அதை பண்ணிருக்கீங்கடா அப்படின்னு சொல்லி உங்களை காரி தூணு துப்பி இருக்கிறாரு. அதையே என்னன்னு தெரியாம நீங்க வந்து மடைமாற்றம் வேலை செய்றீங்க. ஆனா 5 நாளுக்கு அப்புறம் ரஜினி அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்ததுக்கு பின்னாடி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது பின்னாடி எந்த அழுத்தங்களா வேணா இருக்கலாம். அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. நான் மக்கள் இன்னைக்கு இங்க பாருங்க, இன்னைக்கு கருத்து சுதந்திரம்ன்றது எல்லாத்துக்குமே இருக்கு. அவர் யாரை என்ன பேசியிருக்கிறாருன்றது தான் அவர் பார்த்திருக்கணும். என்ன அவர் தன்னை தவறா சித்தரிச்சு, சரி ரைட் ஓகே. சாட்டை துரைமுருகனுக்கு என்ன அறிக்கை கொடுத்தாரு? சீமானுக்கு என்ன அறிக்கை கொடுத்தாரு? நான் எவன் பேரையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஈழ போராட்டத்துல ரஜினிகாந்த் அவர்களை மேடையில வச்சுக்கிட்டே சத்யராஜ் பேசினாரு. அதுக்கு என்ன கண்டன அறிக்கை கொடுத்துட்டாரு? கொடுக்கணுமா இல்லையா? இல்ல விஜய் மேல எதுவும் அவருக்கு எதுவும் கோவம் இருக்கா, காழ்ப்புணர்ச்சி எதுவும் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு இருக்கா, அவருக்கு வேண்டப்பட்டவங்களும் இருக்கான்னு எனக்கு தெரியல தேவா. ஏன்னா ஒரு 5 நாளுக்கு அப்புறம் கொடுக்குறாருன்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா யாராவது ஒரு அழுத்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர்தான் எல்லாத்தையுமே அமைதியா கொஞ்சம் கொஞ்சமா தான் டைம் எடுத்து பண்ணணும்ன்றாருல. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமா அதை? ஏன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவரு அதுக்கான பதிலையும் கொடுத்திருக்கிறாரு அண்ணன் ஆதவ் அவர்கள். புரியுதுங்களா? மன்னிப்பும் கேட்டார். அல்ல அதுதான் சொல்றேன். அதுக்கான வருத்தங்களையும் தெரிவிச்சிருக்கிறாரு, மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு, அதையும் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி மக்கள் ஏத்துப்பாங்கன்னு கேட்கிறேன். ஏன்னா அது வந்து மடைமாற்றம் அரசியல வந்து ஊடகங்களே பண்ற மாதிரி தான் ஒரு மூத்த பத்திரிகையாளரும் சொல்லிட்டு இருக்கு. ஏன் வந்து விஜய் மேல மட்டும் டார்கெட் பண்றாங்க? ஊடகங்கள் வந்து இன்னைக்கு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தை மட்டும் சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது. ஊடகங்கள் வந்து கையாளப்படுதுன்றதுதான் உண்மை, மிரட்டப்படுதுன்றதுதான் உண்மை. இப்ப அது உடனே ஊடகங்கள்லாம் கொந்தளிக்குமா? நம்ம 100 முறை சொல்றோம், இந்த மீடியாக்கள் எல்லாம் இப்ப மோசமான மீடியாக்கள், ஆளுங்கட்சிக்கு துணை போறக்கூடிய மீடியாக்கள்னு. எந்த மீடியாக்காருக்குமே கோபம் வர்றது இல்லையே. இல்லடா, ஏன் கோபம் வர்றது இல்ல? எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்கன்றீங்களா? அப்ப நீ உண்மையை தான்டா பேசுற,
கோபம் வரணும்னா திமுக காரனுக்கு தான் கோபம் வரணும்னு சொல்றாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து காலையில வீட்டுல இருந்து கிளம்புறது வந்து டெல்லி போற வரைக்கும் மீடியா கவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது சின்ன சிக்கல் கிடைச்சிடாதான்னு வேற என்ன? இல்ல செந்தில் பாலாஜி அவர்களும் விசாரணைக்கு போறாருல, அதை பத்தி விவாதமே நடக்க மாட்டேதே ஏன்? இதுதான் ஊடக தர்மம். ஊடக தர்மமா? பேடிஎம் பண்ணு 200 ரூபா அங்கேயும் போதாப்ப. புரியுதுங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு இந்த காந்தி பெற்ற சுதந்திரத்துல காந்தியினுடைய நோட்டுகளை வச்சு மக்களை துண்டாடணுன்ற விதத்துல மீடியாக்கள் பந்தாடப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சிக்கிடுவார்கள்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய இதுக்கெல்லாம் நீங்க வலையை வீசி மீனை பிடிக்கலாம், மின்னலை பிடிக்க முடியுமா? காற்றுக்கு வேலி போட முடியுமா? காற்றாற்று வெள்ளத்தை மடைமாற்றம் பண்ண முடியுமா? இதெல்லாம் எதுவுமே நடக்காது. இதெல்லாம் இயற்கை மிஞ்சின விஷயம். அதை தான் சொல்றேன். ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் வந்து தனிச்சு தான் நம்ம தலைமையில தான் போட்டி அப்படின்ட்டாரு. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் முன்னாடி ஆதவர்ஜன் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து 90 சீட்டு கொடுத்தாங்க, 2 வருஷம் முதல்வர் பதவியும் கொடுத்தன்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து எதுவுமே பேசல, நிர்மல்குமாரும் மறுக்கிறாரு, கூட்டணி பத்தி எதுவுமே பேசலங்கிறாரு. இதுல ஒரு முரண்பாடு இருக்குது, அது ஒரு பேசு பொருளா இருக்கு. உட்காந்து பேசுறதுக்கும் உங்களுக்கு தரேன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. புரியுதுங்களா? அதாவது 90 சீட்டு உங்களுக்கு துணை முதல்வர் பதவி ஏதோ ஒன்று சொல்றதுக்கும், வாங்க உட்காரலாம், நீங்க ஒரு நாள் நான் ஒரு நாள், நீங்க ஒரு நாள் நான் ஒரு நாள் அப்படின்னு உட்கார்ந்து பேசுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? கூட்டணி பேச்சு ஆஃபர் எல்லாமே இருந்திருக்கும், அதை கேட்டுக்கிட்டு போய் பேசணும்ல. போய் ரிப்ளை கொடுக்கும்போது தான் ஆக்ஷனை மட்டும் வச்சு பண்ண முடியாதுல்ல, ரியாக்ஷன் என்னன்றதை பார்க்கணும்ல. இதுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப கூட்டணி பத்தி எல்லாம் யாரும் கிடையாது, தனித்து தான் போட்டி. இப்ப தாவேகா ஆரம்பத்துல இருந்தே அதுதானே சொல்லி நான் நம்ம மீடியால எவ்வளவு நாள் பல நாட்கள் விவாதிச்சு கொள்கை எதிரிகள் யாரு, அரசியல் எதிரி யாருன்றத முடிவு பண்ணிட்டு தான் களத்துக்கே வந்து நிக்கிறாருன்னு சொல்றேன். இப்ப நகர பகுதிகள்லாம் தாவேகாக்கு வந்து செல்வாக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே. இன்னொரு பக்கம் சென்னை வந்து திமுகவுடைய கோட்டன்னு சொல்லி அந்த பேச்சு இருக்கு. இது எப்படி தகர்க்க போறாங்களா தாவேகா? இல்ல நான் சொன்னா இப்ப அதை நீங்க சொல்றீங்களா? இல்ல பேசப்படுது. இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்ப இந்த விஷயத்த நான் சொன்னா நீங்க சொன்னீங்களா? இது ஊடகங்கள்ல பேசப்படுது. இந்த கேள்வியை நான் முன் வச்சேனா நீங்க முன் வச்சீங்க? நான் தான் முன் வச்சேன். அப்ப அதுதான் சொல்றேன். இப்ப நான் சொல்லியிருந்தா அது மிகையா கூட எடுத்து பேசலாம். இல்ல அப்போ ஒரு ஊடகவியலாளரா ஒரு நெறியாளரா உங்களுக்கு தெரியுதுன்னா, எத்தனையோ கருத்து கணிப்புகள்லாம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி மக்களுடைய மனநிலை என்ன, ஓட்டங்கள் என்ன அப்படின்றத இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு மக்கள் இன்னைக்கு தயாராகிட்டு. தாவேகால பெண் நிர்வாகி ஒருத்தவங்க இருந்தாங்க, ரஞ்சனா நாச்சியார்ன்ட்டு. அவங்களும் திமுகவுக்கு போயிட்டாங்க. விஜய் அவர்கள் மேல ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்த வந்து ஒரு அதை வந்து நான் அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்வது எப்படி கற்பனைக்கு எட்டாத விஷயமா? தலைவர் தளபதி அவர்கள்ட்ட இவங்க எதுவும் பேசுனதும் கிடையாது, அவரும் இவங்கள்ட்ட எதுவும் பேசுனதும் கிடையாது, சந்திச்சதும் கிடையாது. சந்திச்சதே கிடையாதா? அந்த ஒரு முறை ஒரு நாள் போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு போட்டோ ஷூட்டு அதுக்காக இருந்திருப்பாங்க, தன்னை இணைச்சிக்கிறேன்றத சொல்லியிருப்பாங்க. அவங்க பெண் நிர்வாகி எல்லாம் கிடையாது, உறுப்பினர் அவ்வளவுதான். புரியுதுங்களா? தனக்கான அவங்க எதுக்காக வெளியில போனாங்க? எதுவும் பதவி எதுவும் கொடுக்கலையா? எம்எல்ஏ சீட் எதுவும் கொடுக்கலையா அவங்களுக்கு? சரி நான் என்ன கேட்கிறேன், எம்எல்ஏ சீட் எல்லாத்துக்கும் அறிவிச்சிட்டாங்களா? இல்ல எதுவும் பதவி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்களா? பொறுப்புகள் எல்லாத்துக்கும் போடப்பட்டுருச்சா? அப்போ உங்களுடைய உள்நோக்கம் வரும்போது நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க? இணைஞ்சு பயணம் செய்யணும்னு சொல்லிட்டு, ஒரு மாற்றத்துக்கு ஆசைப்பட்டு அதனால இணைஞ்சேன் அப்படின்னு இணைஞ்சேன்னு சொன்னீங்க. நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் எப்படி எடுத்துக்க முடியும்? இருக்கக்கூடியதுலயே திமுக தான் பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம்னு சொல்றீங்க, இதை நான் எப்படி எடுத்துப்பேன்? இன்னைக்கு உங்களுடைய பேட்டி இருக்கிறதுலயே கட்சிகள்லயே திமுக தான் பாதுகாப்பான கட்சின்னு சொல்றீங்க, இதை நான் எப்படி ஏத்துவீங்க? 5 வருஷமா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை காரை விட்டு ஏத்துனான், அதை பாத்தீங்களா இல்லையா? வீடியோக்குள்ள பாத்தீங்களா இல்லையா? அப்போ போகக்கூடிய ஒரு கவுன்சிலரு விமானத்துல போற பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறான், ஒரு விமான பணிப்பெண்ணுக்கு. அது போக இந்த கிருஷ்ணகிரியில 2 வயசு குழந்தைக்கு ஒரு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கொலையே பண்ணிட்டான், பாலியல் வன்புணர்வு பண்ணி. 2 வயசு குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சணும்னு தோணுமா? அந்த பிள்ளைய பார்த்தவன சிரிச்சு பேசணும்னு தோணுமா? அப்ப நீ எப்பேற்பட்டவனா இருக்கிற? உன்னுடைய தலை துண்டாடப்பட்டிருக்கணுமா இல்லையா? அப்ப இங்க சட்டங்கள் கடுமையாகலன்னு தானே, தண்டனைகள் சட்டம் கடுமையாகணும், தண்டனைகள் நிறைவேற்றப்படணும், அதனால் குற்றங்கள் குறையும். அப்போ வந்து வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து மகளிருடைய ஆதரவு வந்து விஜய்க்கு தான் இருக்குன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இன்னொரு பக்கம் மகளிருக்கு வந்து நாங்க நிறைய திட்டம் கொடுத்துருக்கோம், அதனால அவங்க ஆதரவு எங்களுக்கு தான்றாங்க. உண்மையாலே யாருக்கு தான் போகுது? என்ன திட்டத்தை வச்சு என்ன வெள்ளை அறிக்கைன்னு கேட்டவன வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு வந்து காட்டினார டிஆர்பி ராஜா, அதுதான் திட்டம்? அவங்களுடைய திட்டம் என்ன? எது உங்களுடைய திட்டம்? பெண்களுக்கு இலவச பயணம், ஆனா அந்த பஸ்ல போக கூடாது, இந்த பஸ்ல தான் போகணும். என்ன உனக்கு இல்ல 1000 ரூபாய், அவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய். இன்னைக்கு ஆட்சிக்கு வரமாட்டோம்னு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் 1000 ரூபாய். நீங்க 1000 சூழ்ச்சிகளை செய்யலாம். இன்னைக்கு மக்களுடைய மனநிலைன்றது ஒண்ணு மாறிடுச்சு. நான் என்ன கேட்கிறேன், இவர் பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கட்டமைப்பு, மக்களுடைய கூட்டம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு.
இல்லையா? கடந்த சட்டமன்ற தேர்தல்ல உங்களுக்கும் அதிமுகவும் வெறும் 5% தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் மைனஸ் இல்லையா? 5% தான் மைனஸ். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு இவர் பக்கம் இன்னைக்கு திரண்டு நிற்கக்கூடிய கூட்டம் அதிமுகல இருந்து வந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா? வாய்ப்பில்லை. இஸ்லாமிய தலைவர்கள் மொத்த பேரையும் சேர்த்து வச்சுக்கிட்டதுனால இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அந்த பக்கம் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த சைடு கூட்டணி வந்து வலுவா இருக்கு. தாவேகா பக்கம் கூட்டணியே கிடையாது, தனிச்சு நிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் எப்படி வெற்றி அதுதான் பெறுவாங்க? விரும்புறாங்க மக்கள். எப்படி விரும்ப போறாங்க, எப்படி வெற்றி பெற போறாங்கன்னு பாருங்க. 23ஆம் தேதி 4ஆம் தேதி ரிசல்ட் வரும், மே 4ஆம் தேதி பாருங்க. இன்னும் 30 கட்சி கூட்டணி இருந்தாலும் தாவேகாவுடைய வெற்றி உறுதிங்கிறீங்களா நீங்க? ஆமா, நீங்க இப்ப எல்லாம் அதுதான் சொல்றேன். அதாவது திமுகவை கழுவி ஊத்துனவன், திமுக நாசமா போகணும்னு சாபம் விட்டவன், இவனை எல்லாம் கூப்பிட்டு நீங்க ஒரு சீட்டை கொடுத்து சட்டமன்ற தேர்தலையும் நீங்க சீட்டை கொடுத்து மாநிலங்களவை உறுப்பினராக்கி அவரை வளர வைக்கிறது யாரு? நீங்க தான். இன்னைக்கு அதே நிலை தான் பிரேமலதாக்கு. இன்னைக்கு அதே நிலை இஸ்லாமிய கட்சிகளுக்கு போயிடுச்சு. IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் சொல்றாரு, எங்களுக்கு வந்து இப்போ 2 சீட்டு தான் கிடைச்சிருக்கு, இந்த 2 ஒன்னு ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா திமுக கூட்டணியை விட்டு நாங்க போக மாட்டோம். திமுக தான் அவங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களா? IUML திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாப்புன்றதுனால நீங்க இஸ்லாமியர்களுடைய அப்ப கட்சி கலைச்சிட்டு சேர்ந்துருங்க தேவா. கட்சி எதுக்கு? இந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், அதெல்லாம் வித்துட்டு போயிட்டு எதுக்கு திமுக உங்களுடைய கட்சி கொள்கையும் கோட்பாடையும் வித்துட்டு நீ போறனா நீ எப்படி இந்த சமுதாயத்தை பாதுகாப்பன்னு கேக்குறேன். வேற இதுக்கு பின்னாடி வேற என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு பின்னாடி சமரசம் எல்லாம் பண்ணி கொள்கையை சமரசம் பண்ணி திமுக கூட கூட்டணி போறது பின்னாடி வேற எதுவும் ஒரு அட்வான்டேஜ்காக பண்றாங்களா? அது எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? எல்லாரும் நான் என்ன கேட்கறேன்னா, எதுக்கோ ஒண்ணு நீங்க சமரசம் ஆகுறீங்கன்றது மட்டும் இங்க புரியுதா இல்லையா? அந்த சமரசங்கள்லாம் இங்க தேவையில்லை. எதா இருந்தாலும் வந்து பார்ப்பேன். 3வது நாள் கொடுத்தாலும் 3வது நாள் உள்ள இருந்து வரும்போது சிங்கம் கூட்ட திறந்தவொடனே எப்படி வருமோ அப்படிதான், வாடி வாசலை திறந்தவொடனே காலை எப்படி ஓடி வருமோ அப்படிதான் வந்திருக்கு. இப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. அவ்வளவுதான். ஓகே, நம்ம நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றிண்ணா. வாழ்த்துக்கள்.